வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இது மண்டே மார்னிங்கு. ஸோ ஸ்டாக் வந்து என்னென்ன கன்சிடர் பண்ணலாம், லாஸ்ட் வீக்ல என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சு, என்ன மாதிரியான முக்கியமான ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக்ல ஹையஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ட்ரேடான ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ப்ரிடாமினெண்ட்டாக நிறைய ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 17 ஸ்டாக் வரைக்கும் அட்வான்ஸ் ஆகிருக்கு, 7 டிக்ளைன்டு, 1 அன்சேஞ்சு. ஓவராலாக 25 ஸ்டாக் இருக்குது. அந்த 25 ஸ்டாக்ல 8 ஸ்டாக் வந்து லாஸ் மேக்கிங்ல இருக்கு. இருந்துமே நிறைய வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. என்ன ரீசன்னால இந்த ஸ்டாக் வந்து மேல போச்சு, என்ன ரீசன்னால கீழ போச்சு, இதே ட்ரெண்டை இந்த வாரம் இது ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓவரால் மார்க்கெட் பல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 25 ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிசி ஜுவல்லர்ஸ். இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ வந்து வீக்கெண்டில் மேக் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் மட்டும் லாஸ்ட் வீக் வால்யூமில் 6.35% கிட்ட மூவ் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன், அவங்க கடனை வந்து ஆல்மோஸ்ட் 80% கிட்ட க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் லெண்டிங் பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்ததுல 5 வருஷம் ரிட்டர்னா 375% கொடுத்துருக்கு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் இது டிப் ஆகி மறுபடியும் ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 மந்த்தும் 3 மந்த் ரிட்டர்னும் பாசிட்டிவாக இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து 12.2% கிட்ட இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு இன்னும் பையிங் போகலை. பட் 9.5 ருபீஸுங்கிறது ஒரு நல்ல பிரேக் அவுட் வாட்சாக தெரியுது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில், அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 10-11ங்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி இது கடந்து போகுதுன்னு தெரியல. நியூ ரெசிஸ்டன்ட் கேப்பாக நான் பார்க்குறது வந்து 9.59ங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது கூடவே இந்த ஸ்டாக்குக்கு ஒரு டைல்யூஷன் நடக்கும் கண்டிப்பாக. 1000 கோடிக்கான QIP வர்றதுக்கான பிளான்ஸ் இருக்காங்க. அது வந்துருச்சுன்னா ஸ்டாக்கு ஹெவியாக டைல்யூட் ஆயிரும். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10% டைல்யூட் ஆயிரும். ஸோ ஸ்டாக்கோட காஸ்ட் வந்து இன்னும் கீழே குறையும். அவசரப்பட்டு இப்போ உள்ள என்ட்ரு ஆகலாமாங்கிறத யோசிச்சு என்ட்ரு ஆகிறது பெட்டராக இருக்கும். குவாலிட்டி வால்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி. ஐஸ்கிரீம் கம்பெனி வந்து டீமர்ஜருக்கு அப்புறம் இப்போதைக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க ஆல்மோஸ்ட் டீமர்ஜருக்கு அப்புறம். ஸோ டீமர்ஜருக்கு அப்புறம் இதோட ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. Q1 ஃபினான்ஷியல் இயர் 2027 பொறுத்த வரைக்கும் ரெவன்யூவாக 868 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. பட் ஒன்னே ஒன்று உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த பிஸ்னஸ் வந்து ஜென்ரலாகவே சைக்கிளிக்கல். சம்மர் டைமில் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், அதே அது வின்டர் டைமில் கொஞ்சம் குறையும். ஸோ சம்மர் டைமில் இந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லி அவசரப்பட்டு உள்ளே போயிட வேண்டாம். கரண்ட்டாக என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பின்னு எதுவுமே இல்லை. லாஸ் மேக்கிங்கு டீமர்ஜர் ரேஞ்சுக்கு அப்புறம் கம்பேரிசனுக்கு ஒன்றும் இல்லாத ரீசனால் எடுத்து கம்பேர் பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் என்ட்ரா வேண்டாம். ஒரு 35-32 ருபீஸ் வரும்போது கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏர்னிங்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் புக் பொறுத்த வரைக்கும் 15.2 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப 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 ஜாஸ்தி ஒரு சீசனல் கம்பெனிக்கு. இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். வோடாஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் வோடாஃபோன் ஐடியா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நல்ல வால்யூம் ட்ரிஃப்ட் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு பின்னாடி கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரிகர்னு சொல்லிட்டு நான் எதுவும் பார்க்கல. இந்த கம்பெனியில் நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸும் நிறைய டிபெண்டன்சிஸுமே இருக்குது. ஏஜிஆர் ரிலீஃப் வேணும், கவர்மெண்ட்டோட ஈக்விட்டி ஃப்ளோஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த கம்பெனி அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் லூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனுவல் ரெவன்யூ பெர் யூசரை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக அவங்க காசு ஏற்றுறதுக்கான பிளான்ஸும் எடுத்துகிட்டு வராங்க. 5 இயர் ரிட்டர்னா 134%, 1 மந்த் ரிட்டர்னா 3% இருக்குது. ஓவரால் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு சின்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் அண்ட் வாலட்டைலான ஸ்டாக்கு. இப்போதைக்கு இதை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் 52 வீக் ஹைக்கு ஆல்மோஸ்ட் 200 டிஎம்ஐயும் 50 டிஎம்ஐ தாண்டி கொஞ்சம் பாசிட்டிவாக நிற்குது. ஸோ மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் எவ்வளோ தூரம் மொமெண்டமில் ட்ரேட் ஆகும், ஸ்லிப் ஆகவும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்குலேட்டிவாக இந்த ஸ்டாக்கை இந்த காஸ்ட்டில் என்ட்ரு பண்ண வேண்டாம். பட் RSI வேல்யூ பொறுத்த வரைக்கும் வெறும் 58 தான். இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஜோன் போல் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான ஸ்டாக் இல்லை. சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரீசெண்ட் டைமில் ஒரு 6லேருந்து 10%, 11% வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சின்ன பாலிசி ட்ரேடு தான். அதோட இம்போர்ட் டியூட்டி, எக்ஸ்போர்ட் டியூட்டி, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் குஷனிங் கிடச்சிருக்கு. அண்ட் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலியம் சொல்லிட்டு
நிறைய ஆஸ்பெக்ட்னால சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு மந்த்தில் 34% வரைக்கும் புல்ரன் ஆன கதெல்லாம் இருக்குது. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 இயர் ரிட்டர்ன் 58%, லாஸ்ட் 1 மந்த் ரிட்டர்ன் 34.16% இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகேவான்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட ROE ROC இதை ஜஸ்டிஃபை பண்ணாது. ROE -1.94%, ROCE 1.93% இருக்குது. இதோட இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்த்தீங்கன்னா 157. இண்டஸ்ட்ரியல் பிஇக்கு கம்பேர் பண்ணும்போது இதோட பிஇ வந்து 48.8. அது ரொம்ப சீப்பாக தானே ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதோட செக்மெண்ட்டே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு காலங்காலமாக. அதனால தான் இண்டஸ்ட்ரியல் பிஇ 157 இருக்குது. அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வைக்க முடியாது. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் ஐயை நோக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த காசில் கன்சிடர் பண்ண வேண்டாம். நான் இதை லாஸ்ட்டாக 12 ரூபாயோ 7 ரூபாயில பார்த்தேன். இப்போதைக்கு ஓவர் பாட் ஜோன் போயிடுச்சு. அதை தான் RSI வேல்யூ இண்டிகேட் பண்ணுது. சுகரும் சைக்கிளிக்கல் டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தள்ளி வைக்கிறது பெட்ரு. ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக கவர்மெண்ட்டில் ரயில்வே லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா கண்டெய்னர் ட்ரெயின் லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டேரிஃப்ஸு பாலிசிஸ்ன்னு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ரீசனால் ஸ்டாக்கு ரேலி ஆகிருக்கு. 5 இயர் ரிட்டர்னு, 3 இயர் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன் எல்லாமே நெகட்டிவ். லாஸ்ட் 3 மந்த் 1 மந்த் ரிட்டர்னும் 50%க்கு மேலே இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇயை விட இந்த ஸ்டாக் வந்து ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROE ROC வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா காலங்காலமாக நெகட்டிவ் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற வேல்யூவேஷனில் இது வந்து ஓவர் பாட் ஜோன் போயிடுச்சு. சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து திரும்பி கொஞ்சம் குஷனிங்கில் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்ஜின்ஸ் ரொம்பவே தின்னு. ஏன்னா ROC வெறும் 5%க்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. மாண்டிசன் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6% கிட்ட ரேலி ஆயிருக்கு. சிமிலர் டு கைண்ட் ஆஃப் பிசி ஜுவல்லர்ஸ் கான்செப்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஏன்னா இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கோல்டு ஸ்டாக் எல்லாமே ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ரேலியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் கோல்டை வந்து அவங்க முன்னாடியே வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு லெட்ஸே ஒரு 8,000 ரூபாய்க்கு. இப்போ இருக்க கோல்டு ப்ரைஸ் 15,000 ரூபாய் போயிடுச்சு. ஆன் ஆவரேஜ் அவங்க புக்லேயே அது வந்து ப்ராஃபிட்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இதை டேரெக்டாக சேல்ஸோடு எடுத்துகிட்டு வந்து கம்பேரும் பண்ணக்கூடாது. 5 இயர் ரிட்டர்ன் 64%, 1 மந்த் ரிட்டர்ன் 21% இருக்குது. ROCE 15.93. வேறஸ் ROE வந்து இப்போதைக்கு பெருசாக எந்த ஒரு நம்பரும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இண்டஸ்ட்ரியல் பிஐ கம்பேர் பண்ணும்போது ஆன் அன் ஆவரேஜ் 28.1ல ட்ரேட் ஆகுது. அது ஒரு நல்ல நம்பரு. ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 2.91. இந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி ஓவர் பாட் ஜோனுக்கு போயிடுச்சு. பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 15ங்கிற ருபிக்கு மேலே. பட் RS 200 DMA 50 DMA தாண்டி கொஞ்சம் நல்ல கன்சிடரபிள் ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆனதுனால எப்போ வேணாலும் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து ராஜஸ்தான் ரீஜனை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இந்த ஸ்டாக் ரன் ஆகிட்டு இருக்கு. ரீஜனல் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி, ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிமர்ஜருக்கு அப்புறம், அதாவது 15th ஜூனில் டிமர்ஜருக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கோட ஃபர்ஸ்ட் Q1 ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் வந்து இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட்டாக லாஸ் மேக்கிங். கம்பேரிசனுக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. பட் நம்ம RSI வேல்யூ 55.3. ஸோ இது வந்து நியூட்ரல் தான். பட் இப்போதைக்கு அவசரப்பட்டு எதுக்குள்ளேயும் போயிட வேண்டாம். ஏன்னா ப்ரொமோட்டரோட பிளெஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஸ்டாக்கில். அர்பன் கம்பெனி பொறுத்த வரைக்கும் RSI வேல்யூ 73.8. இது வந்து அதோட IPO ப்ரைஸுக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த ஸ்டாக்கை IPOவில் வாங்கியிருந்தேன். அப்புறம் எதுவும் வேலைக்கு ஆகலை. IPO ப்ரைஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கீழே நெகட்டிவாக தான் விற்றுட்டு வெளியே வந்தேன். இந்த ஸ்டாக் இப்போ தான் திரும்பி ஏதோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 மந்த் 1 மந்த் ரிட்டர்னும் ஸ்டில் IPO ப்ரைஸுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ் மேக்கிங் கம்பெனி என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ரிலையன்ஸ் பவர் பொறுத்த வரைக்கும் RSI வேல்யூ 48. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஒரு பேஸ்லைனாக எடுத்து என்ட்ரு ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டாக லாஸ் மேக்கிங்கில் இருக்குது. 5 இயர் ரிட்டர்னு 3 இயர் ரிட்டர்ன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. 1 இயர் 3 மந்த் 1 மந்த் ரிட்டர்ன் எல்லாமே நெகட்டிவ். ROE ROCலாம் ஒன்றுமே இல்லை. ப்ரைஸ் டு புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீப்பாக ஃபீல் ஆகும். அவசரப்பட்டு என்ட்ரு ஆகாதீங்க. இதுக்கு நிறையா ப்ரெஷர் இருக்குது. இப்போதைக்கு ஈக்விட்டி இஷ்யூவன்ஸ் ப்ரெஷர் இருக்குது. இதோட 52 வீக் ஹைலேருந்து கீழே கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவசரப்பட்டு நீங்கள் உங்கள் காசை உள்ளே போட வேண்டாம். ஷிப்ராக்கெட் கம்பெனி, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி. ஸோ போஸ்ட் லிஸ்டிங்க்கு அப்புறம் இதுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் க்ரோத், நல்ல மார்ஜினாக மூவ் ஆயிருக்கு. பட் ஓவரால் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்ட் பாயிண்ட் வியூவில் ROC நெகட்டிவ், PE வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி. வேல்யூ டேட்டா எடுத்து கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் IPO லாக் எக்ஸ்பைரிக்கு அப்புறம் நிறைய பேர் வித்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். GTL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூவே 1.23 ருபீஸ் தான்.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ 1.23 ருபீஸ் இருக்கனால ஃப்ளக்சுவேட்டாக ஸ்விங்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதுதான் இதோட இதோட இயர் பேட்டர்ன் இண்டிகேட் பண்ணும். 5 இயர் ரிட்டர்ன் வந்து நெகட்டிவ், அடுத்து 3 இயர் ரிட்டர்ன் வந்து பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ் சடனாக பிரேக் அவுட் நடக்கும். அவசரப்பட்டு இந்த மாதிரியான பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் ரேணுகா சுகர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த எத்தனாலு அப்புறம் சுகருக்கான அந்த பாலிசி சேஞ்சுக்கான ரீசனால ஸ்டாக்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கிடைக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள போலாமானா ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 67.4 டிப் லெவலில் கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். இப்போ இருக்கிற வேல்யூவேஷனுக்குள்ள போகாதீங்க. ஸோ ரிஹட்டன் டிஎம்டி இது வந்து கண்டினியூஸாக லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. 1 மந்த் ரிட்டர்னும் 3 மந்த் ரிட்டர்னும் நெகட்டிவ். பிஇ வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇ விட ஆல்மோஸ்ட் வந்து 100 டைம்ஸ் ஹையரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலிடான என்ட்ரி பேஸ் டேட்டாவும் நமக்கு கிடைக்கல. ஃபினோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸு. டெக்ஸ்டைல் கெமிக்கலுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டெக்ஸ்டைலோட பிரேக் அவுட் டிமாண்ட்னால இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 8.19% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. இதோட எல்லா வருஷத்தோட ரிட்டர்னும் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. பட் இண்டஸ்ட்ரியல் பிஇ கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 30 டைம்ஸ் ஹையரில் ட்ரேட் ஆகுது. ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாமே பாசிட்டிவ். பட் 52 வீக் ஹையில் உட்காந்துருக்கு. ஸோ சப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இது மூவ் ஆகும். இந்த வேல்யூஷனில் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 இயர் ரிட்டர்ன் 3 இயர் ரிட்டர்ன் பாசிட்டிவ். மீதி எல்லாமே ரிட்டர்ன்ஸ் எல்லாமே டிப்ளீட் ஆகிட்டு வருது. பிஇ வந்து ஆல்மோஸ்ட் 18.2 ஓகேவான பிஇ. பட் இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஆர்ஓசி ஆர்ஓஇ வந்து ஒன் டிஜிட் நம்பரில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குமே கன்சிடர் பண்ணலான்னா டிப்பில் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வியூ வேண்டாம். எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ரிகவரி எக்ஸ்பெக்டேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த பேங்க்கில் அடுத்தடுத்து நியூஸு அடுத்தடுத்த நியூஸு கொலாப்ஸு டைஅப்ஸு பேங்கிங் செக்டார் கன்சல்டேஷன் வந்துட்டே இருக்கிறனால இந்த ஸ்டாக் வந்து நிறைய இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்க ரீசன் வந்து ஜஸ்டிஃபையிங்கான ப்ரைஸ் தான். பட் ரிஸ்க் எடுக்கலாம் நினச்சா மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ரெக்கவரியை நம்பி தான் இந்த ஸ்டாக்கே இருக்குது. வேதாந்தா ஐரன் ஸ்டீலு டீமர்ஜருக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம தனியாக எடுத்து எவாலுவேட் பண்ணணும். பட் கம்பேரிசனுக்குன்னு எதுவுமே இல்லை. ஆர்ஓசி 62.40. பட் கப்பல் ஆஃப் குவார்ட்டர்ஸ் ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக் நமக்கு ஓகேவா இல்லையான்னு தெரியும். புக் வேல்யூலேருந்து 36 டைம்ஸ் ஜாஸ்தி ட்ரேட் ஆகுது. ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மில்கி மிஸ் டேரி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஐபிஓவில் ரீசெண்டாக லிஸ்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3% கிட்ட இதுக்கு ஒரு மொமெண்டமும் கிடச்சிருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஇ 111 டைம்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வேல்யூவேஷன் டூ காஸ்ட்லி. இப்போதைக்கு என்டர் ஆக வேண்டாம். சூஸ்லாண்ட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் அதோட ரிகவரி ஸ்டோரியை நோக்கி போய்கிட்டு இருந்த தருணத்தில் Q1 ரிசல்ட்ஸ் வந்து அடி வாங்கிச்சு. அதனால் ஸ்டாக்கை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஆவரேஜ் 50ல் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதோட காஸ்ட் வந்து மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. நான் இதுக்கு மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியாக அக்யூமுலேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். எட்டர்னல் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற டெக் கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமும் நிறைய வால்யூம் ட்ரேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 5 இயர்லேருந்து 1 மந்த் ரிட்டர்ன் வரைக்கும் பாசிட்டிவ். பட் ஓவரால் பிஇ வந்து 728. டூ காஸ்ட்லி டு என்டரு. இப்போதைக்கு உள்ளே என்ட்ரா வேண்டாம். ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஇ வந்து 33.7 ஆன் பார் வித் இண்டஸ்ட்ரியல் பிஇ. ஆர்ஓசி 17.34. இப்போ இருக்கிற ப்ரைஸ் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் டூ காஸ்ட்லி. டிப் ஜோனில் கன்சிடர் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வால்யூம் ட்ரேடாக இருக்குது. பட் வேர்ஸ்ட் கம்பெனி. 5 வருஷத்துலேருந்து 1 மந்த் ரிட்டர்ன் எல்லாமே நெகட்டிவ். லாஸ் மேக்கிங் கம்பெனி. அவசரப்பட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதே நல்லது. அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஜிஎஸ்சிஎம் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து 1 இயர் ரிட்டர்னில் இருந்து 1 மந்த் ரிட்டர்ன் வரைக்கும் 91% கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ஒன்று நான் இந்த ஸ்டாக்கில் பார்க்குறது ஓவர் வாட் ஜோன் போயிடுச்சு. வேல்யூவேஷன் 52 வீக் ஹையை நோக்கி போயிடுச்சு. இது ரொம்ப பென்னி ஸ்டாக் கம்பெனி. அன்ஸ்டேபிளாக இருக்கும். சைக்கிளிக்கலாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் உள்ளே போட்டுறாதீங்க. க்ரோ பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்த எல்லா கம்பெனிலையுமே நல்ல ஸ்ட்ராங்கான புக் வேல்யூ இருக்கிற கம்பெனி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கும் இருக்குது. இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக ஐபிஓ வந்திருந்தாங்க. நியூ ஏஜ் ஃபின்டெக் பேக்கில் ஒரு நல்ல கம்பெனி. பட் இப்போ ஒரு சின்ன டிப்பு கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 2 to 3% கிட்ட. ஸோ பட் பிஇ வந்து 51.6. இந்த டிப் வந்து நமக்கு பத்தாது. இன்னும் கீழே விழுந்தால் தான் கன்சிடர் பண்ண முடியும். சேஜிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்மோஸ்ட் வந்து 1.67%லேருந்து 2 to 3% கிட்ட அப்பா இருக்குது. லாஸ்ட் 1 மந்த்தில் மட்டும் 5% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பிஇ வந்து 20.1. இன் டேர்ம்ஸ் ஆஃப் புக் வேல்யூ பார்க்கும்போது நல்ல ப்ரைஸ் ஜோனில் தான் இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு ஒரு சேஃப்டி நெட் வேணுங்கிறதுனால கொஞ்சம் டிப்பான கன்சிடர் பண்ணுங்கள். பெட்டராக இருக்கும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இதில உள்ள ஏதாவது ஸ்டாக்க இந்த வாரம் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.